வா. அம்மா, பரிகார காலங்கள்ல ரொம்ப முக்கியமானது மடிப்பிச்சை. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, ஒரு உயிரை மீட்டு தர வேண்டியது. அம்மாவுக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியல, அம்மா ஏதாவது உயிரை வேண்டி மடிப்பிச்சை வாங்கியிருந்தா அந்த உசுர் பத்திரமா உங்ககிட்ட வரும். என்னம்மா, நல்லது நடக்கும்னு தானே சொல்றாரு, இப்ப எதுக்கு அழற? அவங்க மனசுல வேண்டிக்கிட்டது நடக்க போறத உணர முடியுது. அந்த சந்தோஷத்துல கண் கலங்குறாங்க. காணிக்கையை கொடுங்கம்மா. பாத ஊரு செஞ்சா நீங்க எதிர்பார்க்கிற பாத சொந்தங்கள் உங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு அர்த்தம். யாருமா இந்த பரிகாரத்தை செய்ய சொன்னது? சாமிதான். ரொம்ப நல்லதுமா. அர்ச்சனை யார் பேருக்குமா? பேர் சொல்லுங்கம்மா. பேரு ஜீவா. அத்த கொடுங்க. அம்மா, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கடக ராசி, பூச நட்சத்திரம். இந்த ராசிக்கு நேரம் ரொம்ப அமோகமா இருக்கு. ஜீவா நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டான். பத்மா, நீங்க மடிப்பிச்சை ஏன் எடுக்கிறீங்க? ஜீவா என்ன வீட்டுக்கா வரப்போறான் அப்படின்னு கேட்டீங்களே, பாத்தியா? நம்பிக்கையோட செஞ்ச. ஜீவா தான் போன் பண்ணி பேசினான். நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்கான். வீட்ல நாளைக்கு அவனோட காலடி தடம் பண்ணணும். அவனுக்கு இந்த கையால நான் வெண்ணெய ஊட்டி விடணும். அதுக்கு நானே கடைஞ்சு வெண்ணெய் எடுக்க போறேன். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீடே கோலாகலமா இருக்கும். பெரியம்மா கிட்ட என்ன சொன்ன? ஜீவா வீட்டுக்கு வரான்னு சொல்லி அவ்வளவு உற்சாகமா இருக்காங்க. ஜீவா வரேன்னு சொல்லியிருக்கான், கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கான், வெண்ணெய் என் கையால வாங்கி சாப்பிடறேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி வீட்டையே அமர்க்கலப்படுத்திட்டு இருக்காங்கடா. நீ வரேன்னு சொன்னியா? நீ எப்படா வீட்டுக்கு வருவ? வாழ்க்கையில ஜெயிச்சு பெரியப்பா உன்னை சந்தோஷமா மருமகனா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தனா கூட வீட்டுக்கு வந்து நான் தான் ஜீவான்னு சொல்லுவேன்னு சொன்னேன். அதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. இப்போ திடீர்னு எப்படிடா வீட்டுக்கு வரேன்னு சொல்ற? அத்தை ஜீவா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. அவனை பார்க்கணும்னு எவ்வளவு தவிக்கிறாங்க. அவனுக்காக எவ்வளவு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்கிறத அத்தை என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப நிகழ்ச்சியா இருந்துச்சு. வாழ்க்கையில ரொம்ப துக்கமான விஷயம் நம்ம மேல அன்பா இருக்கிறவங்கள வேதனைப்படுத்துறதுதான். அத்தை என்ன வீட்டுக்கு வாப்பான்னு கெஞ்சறப்ப என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல. அவங்க அன்புக்கு கட்டுப்பட்டு சரின்னு சொல்லிட்டேன். அது சரிடா, ஆனா நீ வராம போனா அவங்க ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க. அவங்கள நீ ஏமாத்துற மாதிரி ஆயிடும்ல.
என்ன பண்ண போற? அத்தையை நான் ஏமாத்த விரும்பல. அது பெரிய தப்பு. வரணும்னா சாதாரணமா வர முடியாது. வந்து மாட்டிக்கிட்டா ஏன் இத்தனை நாள் சொல்லாம இருந்தான்னு கேட்பாங்க. ஜெயிச்சு போய் மாட்டிக்கிட்டாலும் இத்தனை நாள் ஜீவான்னு சொல்லாம இருந்ததுக்கு அர்த்தம் எல்லாம் போயிடும். ஆமா கதிர், நீ வீட்டுக்கு வரணும், பெரியம்மா உன்னை பார்க்கணும். ஆனா கதிர் தான் ஜீவான்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. அதுக்கு நீ என்ன செய்ய போற, எப்படி செய்ய போற? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். இதான் என்னோட பிளான். இது எவ்வளவு தூரம் சரி வரும்னு எனக்கு தெரியல. உன் கைய புடிச்சுக்கிட்டு நீ வீட்லயே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுன்னு கேட்டா நீ என்ன பண்ணுவ? அப்படி அவங்க என்ன கட்டாயப்படுத்தாம இருக்க ஒரு பதிலையும் யோசிச்சு வச்சுட்டேன். நீங்க 2 பேரும் எனக்கு உதவி செய்யுங்க. என்னால கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வர முடியும். அப்படியே வந்த வேகத்திலையும் திரும்பி போக முடியும். இதுல ஒரு ரிஸ்க் தான் இருக்கு. அத்தையும் மாமாவும் நேருக்கு நேரா பார்த்தா அதை பார்த்து நானும் எமோஷனல் ஆகி கண்டிப்பா நான் கதிர்தான்னு சொல்லிடக்கூடாது. அது ஒண்ணுதான் என்னோட கவலை. மற்றபடி நாங்க வர்றதுலயோ உங்களை பாக்குறதுலயோ இல்ல அத்தை ஆசைப்படுறபடி அவங்க கையால வெண்ணெய் வாங்கி சாப்பிடுறதுலயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளவு நாள் தான் நானும் ஏமாத்திட்டே இருப்பேன். 2 தடவை போன்ல பேசினதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வரணும்னு மடிப்பிச்சு எடுத்து சாமிக்கு பாதத்தை வாங்கி வச்சு